ஹலோ வீவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம தேங்காய் தான் வெட்ட போகிறோம். மரத்துலேருந்து எடுத்துன்னு வந்து போட்டதுலேருந்து வேலையாகவே இருந்தது வயலில். அதனால் இந்த தேங்காவை நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அவரே வந்து ஷேடெல்லாம் ஓட்டினார். எல்லா வேலையும் அவங்களே நம்ம வேலை நம்ம தான் பார்த்துக்கணும். ஆள் வரலன்னு சொல்லிவிட்டு நாங்களே தான் பார்த்துனோமே. அதனால் வந்து இந்த தேங்காவை கண்டுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மிச்சமாகவே ஆயிடுச்சு. பச்சையாக இருந்த காய் எல்லாமே காஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நடுவெல்லாம் போட்டு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து யாருமே ஆளே இல்லை வீட்டில். எல்லாம் அவங்கவுங்க நடுவு போட்டு முடித்ததுனால எல்லாமே கட்டி போட்ட மாதிரி இருந்ததுன்னு இன்றைக்கி வெளியே கிளம்பிட்டாங்க. அப்பா, புள்ள, தாத்தா எல்லோரும். அதனால் நான் மாட்டுக்கெல்லாம் தண்ணி காமிச்சு கட்டிட்டேன். இன்றைக்கி ஓட்டிகிட்டு போகல. இன்றைக்கெல்லாம் வீட்டிலையே கட்டிட்டு சரி தேங்காய் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு ரொம்ப வெட்டணுன்னு இல்லை, பாதியாச்சும் வெட்டலாம் அப்படின்ட்டு கட்டை எடுத்து வச்சுன்னு கட்டி எடுத்து வச்சுன்னு உக்காந்தனுங்களே. சரி அப்படின்ட்டு தான் வீடியோ எடுத்தனுங்களே. ரொம்ப கஷ்டம்தான். மொத்தத்தையும் வெட்டில, பாதி தான் வெட்டினானுங்களே. எனக்கும் ஆசை தான் மொத்தம் வர்றதுக்குள்ளே வெட்டி போட்டுடலாம் சொல்லிட்டு பாதி காய்க்கு அளவு வெட்டிட்டோனுங்களே. வெட்டி காய வச்சிட்டோம். இதில் வந்து இந்த அரிஞ்சு போட்டிருக்கிறதெல்லாம் வந்து கொப்பரைக்காய் அப்படியே எல்லாமே காஞ்சிட்டு இருந்துச்சு தேங்காய்க்குள்ளவே தண்ணி இல்லாமல். அதனால் அதெல்லாம் தனியாக நோண்டி அரிஞ்சு வச்சுட்டு இது எல்லாத்தையும் வெட்டி காய வச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். விளக்கு ஏற்றுறதுக்கு, தாளிக்கிறதுக்கு, தலைக்கு தடவுறதுக்கு எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெய் தான். சரி எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு சுத்தமான எண்ணெய் கிடைக்கிது. நம்மக்கிட்ட இருக்கிறத விட்டுட்டு நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த எண்ணெயை தான் ஒரு 4-5 வருஷமாக தேங்காய் எண்ணெய் தான் தாளிக்கிறோனுங்களே. நல்லா இருக்குது, எங்களுக்கு பழகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் வரைக்கும் கொடுத்துருவேன். யாருன்னா கேட்டாங்கனாக்கா ஒரு 50 லிட்ரு வரைக்கும் கொடுத்துருவேன் வருஷத்துக்கு. மிச்சம் எண்ணெய் எல்லாமே நான் வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவேனுங்களே. யாருக்கோ கொடுக்குறது போதும் இதுவே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறுத்திக்கின்னு நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுவேனுங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.